அண்ணாமலைக்கு கவலை, தலைவர் பதவியை பிடுங்கிவிட்டார்கள். நயினார் நாகேந்திரன் தலைவராக இருக்கிறார். அவரை ஓரங்கட்ட வேண்டும். நான் தான் இங்கே ஆக்டிவாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும். மறுபடியும் தலைவர் பதவியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும். தேர்தல் நேரத்தில் தலைவராக இருந்தால்தான் அவர்களுக்கு நல்லது, லாபம். ஆகவே அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே முந்திரி கொட்டைத்தனமாக எல்லாவற்றிலும் முந்திக்கொண்டு பேசுவது, பரப்புவது, பொய் சொல்லுவது. அதுல வேற நான் ஐபிஎஸ் படித்தவன் என்று பீற்றிக் கொள்வது. அடுத்து எச் ராஜா, நீங்கெல்லாம் அதை எச் ராஜான்னு எச் ராஜா தான். ஏன்னா அவர் பிறப்பால் மனுஷன், உயர்ந்த மனுஷன். ஆனா அவருடைய புத்தி ரொம்ப அற்ப புத்தி, ரொம்ப 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 அற்ப புத்தி. இப்போ ஒரு ஒட்டு மீசை வச்சுக்கிட்டு சினிமாவில் போய் நடிக்கிறார். அவருக்கு பெருசா மீசை வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. மாவீரன்னு காட்டிக்கிறதுக்கு படத்திலேயாவது காட்டலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறார் அவரு பிஜேபி. அதுக்கடுத்து கஸ்தூரி, அது பிஜேபி. அதுக்கப்புறம் வரிசையா நீங்க பார்த்தா எல்லாம் பிஜேபி காரனா வருவோம். நம்ம இந்த பிரச்சனையில எப்படி பரப்புறான் பாருங்க. விடுதலை சிறுத்தைகளை ரவுடிகளாகவும் குண்டர்களாகவும் காட்டணும். பாமகவில் ஒரு ஆள் இருக்கிறார், வக்கீல். அவரு பெரிய சிறந்த வழக்கறிஞர், ரொம்ப புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவர் உடனே திருமாவளவன் தான் காரணம், அவர் மேல் நடவடிக்கை எடுங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் தான் நடந்தது. என்ன நடந்ததுன்னே தெரியாது நமக்கு. அந்த வீடியோ, அந்த தனியார் தொலைக்காட்சி போட்ட வீடியோ தான் நான் பார்க்கிறேன்.